எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. மென்னாக்கள் சேனல் சார்பா பெரும்பாலும் நம்ம மிக பலவீனமான நேரங்களில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் செய்யணும், எதையுமே செய்யக்கூடாது. அதுதான் முதல் முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழில் அழகாக ஒரு பழமொழி இருக்குது, பதற காரியம் செதறும்னு சொல்லுவாங்க. நம்ம மைண்டு சரியாக இல்லாத போகிறோம், நம்ம எதை செஞ்சாலும் அது தப்பாக தான் போய் முடியும். அங்கே தான் ஒரு தெளிவு வேணும். என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கணும், எதையும் செய்யக்கூடாது, யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஃபேமிலியில் மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிடுங்க. இல்லாட்டி கூட ஒரு பிம்பமாவது உருவாக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாக இல்லைன்னா வெளி உலகத்தில் சமாதானமாக இருக்கவே முடியாது. ஃபேமிலியை சமாதானமாக வச்சுக்கலன்னா நீங்கள் சமாதானமாக இருக்க முடியாது. உங்கள் கூட இருக்க 4 பேரை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கலன்னா இந்த உலகத்தில் இருக்க யாரையும் உங்களால் சந்தோஷமாக வச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் எதிராளிகள் நம்ம மேலே ஏதாவது ஒரு தப்பான பழியான காரியங்களை வீசினா கூட நம்ம அதை வாங்கி கம்முன்னு வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா சைலண்ட் இஸ் த பெஸ்ட்டு மெடிஷன் சொல்லியிருக்காங்க. சைலண்ட் இஸ் த பெஸ்ட்டு மெடிடேஷன். சைலண்ட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும். பகவத்கீதையில் சொல்லியிருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போயிடும். நம்ம எதுவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாவே போதும். நமக்கு எது தேவை எது தேவையில்லையோ அது எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க, நல்ல இசைகளை கேளுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். உங்கள் நண்பன் கூகுள் பாலாஜி.